பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த கால வரலாறு என்பதே ஏதாவது ஒரு கட்சியை ஆதரித்து பிறகு அந்த கட்சிக்குள் இருக்கிற எம்பிக்களை காலப்போக்கிலே தம்முடைய எம்பிக்களாக மாற்றி அவர்களை விலைக்கு வாங்குவது. அந்த செயலை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகள் ஆகிய நமக்குள்ளேயே செய்துவிட்டால் என்ன செய்வது என்கின்ற அச்சம் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் உண்டு. அதனால் அவர்கள் இந்த கட்சி தாவலின் மீது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட சபாநாயகர் பதவியை எங்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக நமக்கு செய்திகள் வருகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய உரையோடு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இன்று எதிர்க்கட்சிகள் மிக வலிமை வாய்ந்தவர்களாக 234 இடங்களை பெற்று இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதால் நாட்டின் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீட் நுழைவுத் தேர்வுத்தாள் கசிவு விவகாரத்தை நாடாளுமன்றத்திலே எழுப்ப இருக்கிறார். கடந்த 2 மக்களவை தேர்தல்களிலும் அவர்கள் சபாநாயகரை சுலபமாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஆனால் இந்த முறை எதிர்க்கட்சிகள் மனசு வைத்தால் தேர்தல் வரை செல்லக்கூடிய நிலைக்கு இன்று உருவாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சிகளின் தயவோடு ஆட்சியை அமைத்திருப்பதால் சபாநாயகர் பொறுப்பு எங்களுக்குத்தான் வேண்டும் என்று ஒரு பக்கம் 16 எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய தெலுங்கு தேசமும் இன்னொரு பக்கம் 12 எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய கட்சியும் அழுத்தத்தை தந்து வருகிறார்கள். இப்பொழுது தேர்வுத்தாள் கசிவு என்பது நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருப்பதால் அந்த விவகாரத்தை நாட்டின் 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரிலேயே எதிர்க்கட்சிகள் வலுவாக முன்வைக்க இருக்கிறார்கள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். நாட்டின் 18வது மக்களவை இன்று பதவியேற்கிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் முறையாக புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் இந்திய நாட்டின் 18வது மக்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்கிறார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பல்வேறு கட்ட விவாதங்களை இந்திய மக்களிடத்திலே ஏற்படுத்தி இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை என்றாலும் காட்சி மாற்றம் மிகப்பெரிய அளவிலே ஏற்பட்டிருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் 400க்கு 400 என்கின்ற பிரச்சாரம் 240 குறைக்கப்பட்டதை காட்டியது. புதிய நாடாளுமன்றம் இந்த 18வது மக்களவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்கிற நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக நாட்டின் பிரதமராகவும் அவருடைய அமைச்சரவையும் ஏற்கனவே பொறுப்பேற்று விட்டார்கள். அரசியல் சட்ட பிரிவு 95(1) தற்காலிக சபாநாயகரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அப்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் தற்காலிக சபாநாயகராக ஒடிசாவை சேர்ந்த 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருந்த பத்ருஹரி மக்தாப் என்பவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த தற்காலிக சபாநாயகரானவர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் யார் அதிக முறை எம்பியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மக்தாப் அவர்கள் இன்னும் 2 நாட்களில் மற்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். 27ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய உரையோடு நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய உரையோடு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இன்று எதிர்க்கட்சிகள் மிக வலிமை வாய்ந்தவர்களாக 234 இடங்களை பெற்று இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதால் நாட்டின் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீட் நுழைவுத் தேர்வுத்தாள் கசிவு விவகாரத்தை நாடாளுமன்றத்திலே எழுப்ப இருக்கிறார்கள். நீட் நுழைவுத் தேர்வில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல், நீட் பிஜி தேர்வை ரத்து செய்தது, அதே போன்று நெட் தேர்வை ரத்து செய்தது என இந்தியா முழுவதும் தேர்வுத்தாள் கசிவுதான் இன்று பேசுபொருளாக இருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மிகப்பெரிய பங்களிப்பை வகித்தது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியை 240 இடங்களில் சுருக்கியது என்று சொன்னால் மிகையல்ல. அந்த அளவுக்கு
இளைஞர்களிடத்திலே மாற்றம் தேவை என்பது நம்மிடத்திலே வெளிப்பட்டது. இப்பொழுது தேர்வுத்தாள் கசிவு என்பது நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருப்பதால் அந்த விவகாரத்தை நாட்டின் 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரிலேயே எதிர்க்கட்சிகள் வலுவாக முன்வைக்க இருக்கிறார்கள். பதவி பிரமாணம் நடைபெற்ற பிறகு சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறும். சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதில் பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருந்தால் அவர்கள் சுலபமாக தேர்ந்தெடுத்திருப்பார்கள். கடந்த 2 மக்களவை தேர்தல்களிலும் அவர்கள் சபாநாயகரை சுலபமாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஆனால் இந்த முறை எதிர்க்கட்சிகள் மனசு வைத்தால் தேர்தல் வரை செல்லக்கூடிய நிலைக்கு இன்று உருவாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சிகளின் தயவோடு ஆட்சியை அமைத்திருப்பதால் சபாநாயகர் பொறுப்பு எங்களுக்குத்தான் வேண்டும் என்று ஒரு பக்கம் 16 எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய தெலுங்கு தேசமும் இன்னொரு பக்கம் 12 எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய கட்சியும் அழுத்தத்தை தந்து வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த கால வரலாறு என்பதே ஏதாவது ஒரு கட்சியை ஆதரித்து பிறகு அந்த கட்சிக்குள் இருக்கிற எம்பிக்களை காலப்போக்கிலே தம்முடைய எம்பிக்களாக மாற்றி அவர்களை விலைக்கு வாங்குவது. அந்த செயலை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளாகிய நமக்குள்ளேயே செய்துவிட்டால் என்ன செய்வது என்கின்ற அச்சம் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் உண்டு. அதனால் அவர்கள் இந்த கட்சி தாவலின் மீது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட சபாநாயகர் பதவியை எங்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக நமக்கு செய்திகள் வருகிறது. இந்த நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி சென்றதற்கான காரணம் என்ன? 2014 தேர்தலிலே ஆட்சி அமைத்த நரேந்திர மோடி அவர்கள் நாட்டில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 272 இடங்கள் பெற்றால் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலாம். 2014 நரேந்திர மோடியினுடைய முகம் பெரிய அளவிலே இந்தியா முழுக்க பரப்பப்பட்டு வளர்ச்சிக்கான அடையாளமாக முன்வைக்கப்பட்டது. அதன் விளைவாக பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையை விடவும் கூடுதலான இடங்களை 282 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே தனித்து பெற்றது. அன்று பிரதான எதிர்க்கட்சியாக நின்று போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 44 இடங்களை மட்டும்தான் பெற்றிருந்தது. மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் சேர்த்து 336 இடங்களை கைப்பற்றி ஒரு பெரும்பான்மையோடு இருந்ததனால் அந்த 5 ஆண்டுகள் அவர்களை யாரும் கேள்விக்குள்ளாக்க முடியவில்லை. வலுவான எதிர்க்கட்சியும் அன்று அமையவில்லை. அதே போல்தான் 2019 இன்னும் வலுவாக பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையை பெற்றது. 303 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே தனித்து பெற்றதனால் அறுதி பெரும்பான்மையோடு கூட்டணியோடு சேர்த்து 353 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி அன்று வென்றிருந்தது. அதனால் அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய விதிகளை மதிக்கவில்லை, ஜனநாயக மரபுகளை மதிக்கவில்லை. அன்றைக்கும் காங்கிரஸ் கூடுதலாக ஒரு 8 தொகுதிகளை மட்டுமே அதிகம் பெற்று 52 தொகுதிகளில் வென்றிருந்தது. அப்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தே கடந்த 10 ஆண்டுகளாக எந்த கட்சிக்கும் இல்லை. நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் இல்லாமல், துணை சபாநாயகர் இல்லாமல் 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்குத்தான் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தது. அந்த நெருக்கடியின் விளைவாக காங்கிரஸ் மட்டுமே 99 இடங்களை பெற்றிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி. 2014 தேர்தலிலே 44 இடங்கள், 2019 தேர்தலிலே 52 இடங்கள், இன்று பாதிக்கும் அதிகமாக இந்த 2024 தேர்தலிலே 99 இடங்களை பெற்றதனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் பெறுகிறது. அவருடைய இந்தியா கூட்டணி என்பது 234 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை மொத்தமாக சஸ்பெண்ட் செய்தது. துணை குடியரசுத் தலைவர் இல்லாமல், எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல், விவாதங்கள் இல்லாமல் மசோதாக்களை நிறைவேற்றுவது, இரவோடு இரவாக மசோதாக்களை கொண்டு வருவது, பெரும்பான்மை அடிப்படையில் நினைத்ததையெல்லாம் செயல்படுத்துவது என்று தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து வந்த பாரதிய ஜனதாவிற்கு இனி எதிர்க்கட்சியினுடைய கேள்வியை கேட்காமல், எதிர்க்கட்சியிலே இருக்கக்கூடியவர்களுடைய பதில்களை கேட்காமல் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்கிற நிலையை இந்த தேர்தலில் மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள்.
எனவே 2024 தேர்தல் 18வது மக்களவைக்கான தேர்தல் நரேந்திர மோடி அவர்களை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது என்றால், இன்று பேட்டியளித்திருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை போதுமானது, ஆனால் நாட்டை வழிநடத்துவதற்கு ஒருமித்த கருத்து அவசியம் என்று பதிவு செய்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளை பற்றி என்றுமே கவலைப்படாத பெரும்பான்மை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இன்றைய கூட்டத்தொடருக்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த பெரும்பான்மை என்பது ஆட்சி அமைப்பதற்கு மட்டும்தான் அவசியம், ஆனால் நாட்டை வழிநடத்த ஒருமித்த கருத்து தேவைப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார். அப்படி ஒற்றுமையாக இன்று இருக்க வேண்டிய அவசியத்தை நரேந்திர மோடி அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறது இந்த 18வது மக்களவை. இந்த 18வது மக்களவை வலுவான எதிர்க்கட்சியை கொண்டிருப்பதனால் ஜனநாயக தன்மையோடு இயங்கும் என்கிற நம்பிக்கை மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நாளை மறுநாள் புதிய உறுப்பினர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். நாடாளுமன்ற புதிய வளாகத்திலே செங்கோலை நிறுவி மன்னருடைய ஆட்சி அதிகாரத்தை அடையாளப்படுத்திய நரேந்திர மோடியினுடைய அரசு அரசமைப்பு சட்டத்தை வணங்கிவிட்டு இன்று ஆட்சி அதிகாரத்தை தொடர்கிறார்கள் என்றால் மக்களிடத்திலே இருக்கிற நம்பிக்கை ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது இந்த 18வது மக்களவையில் தொடரும் என்பதுதான். அது நிலைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.